உலகெங்கிலும் ரோஜா தமிழ் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். சார் வணக்கம். வணக்கம். சின்ன சின்ன மழைகள் வரும், அந்தந்த இடத்துல சின்ன சின்ன இடத்துல மழைகள் வரும், பெருசா புயல் எதிர்பார்க்க வேணாம். ஆனா வேற மாநிலத்துல ஒரு இடத்துல முக்கியமா சில மழைகள் பெஞ்சிட்டு நின்று, ஆனா ஒரு 2-3 நாளைக்கு மழை இருக்குமே தவிர இனிமேட்டு மழை எதிர்பார்க்க வேணாம். இந்த மாதம் கடைசியில் ஒரு சின்னது இருக்கு, ஆனா பெருசா எதிர்பார்க்க வேணாம். ஒரு முக்கிய மதகுரு வாழற இடத்துல, அதாவது முக்கியமான மதகுரு வாழற இடத்துல ஒரு இடத்துல பிரச்சனையாகப்போதான் அந்த பிரச்சனை பெரிய குழப்பமாகும். இந்த ஜான்வரி அதோட குழப்பத்தை பார்ப்பாங்க. ஒயிட் கண்ட்ரி, அதாவது பிரிட்டிஷ் லண்டனாக இருக்கலாம், இல்லைன்னா இன்னொன்று யூரோப்பாக இருக்கலாம். அங்கே ஒரு மக்கள் ஒரு பிரச்சனையாக போகிறாங்க. அங்கே பெரிய குழப்பங்கள் ஏற்பட்டு நிற்கப்படுறது, பெரிய குழப்பங்கள் சாரையாக மக்கள் வெளியே வருவாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமைகள் ஏற்படுறத நம்ம பார்க்க போகிறோம். ஒரு மிகப்பெரிய தீ கட்டுக்கடங்காத எண்ணெய் தீ விபத்தாக போகுது. ஒரு மிகப்பெரிய கட்டுக்கடங்காத ஒரு எண்ணெயோட தீயை நம்ம பார்க்க போறோம். நடுக்கடல்ல ஒரு துவாரங்கள் வருது. அது மூலியமா அந்த சுனாமிகள் வந்தா சில பிரச்சனைகள் ஏற்படுறத நம்ம பார்க்க போறோம். ஒரு முக்கிய எரிமலை இருக்கு, அக்கம் பக்கத்துல இருக்க இடங்கள்லாம் ஒரு விதமா ஆக போகுது. அது மூலியமா கண்டிப்பா சில ஆட்கள் பிரச்சனையாக போகிறாங்க உடல். அது மூலிமா அந்த நெருப்பு பிழிப்பிட்டு ரொம்ப ஃபாஸ்டாக சடனாக வந்துடும். அந்த மாதிரி ஒரு நிலைமை வருது. அந்த எரிமலையை பார்க்க போகிறோம். வங்க கடல் பொங்கும், ஆனால் அது கூட ஒன்றும் இருக்காது, சரி பெருசாலாம் பொங்காது, சும்மா அப்படி எழும்போம், அது கூட நின்றுடும். அது சில எஃபெக்ட்னால வருமே தவிர பெரிய சுனாமியோ பெரிய எஃபெக்டோ இந்தியாவில் கிடையாது. ரஷ்யா இன்னொன்று சக்தி வாய்ந்த வெடிக்கும் போது ரஷ்யாவில் அது அஃபெக்ட் ஆக போகுது. அந்த ரஷ்யா திரும்பி ஒரு அஃபெக்ட் ஆகிறத நம்ம பார்க்க ஏற்கனப்போ இதுவாச்சு திரும்பி ஒரு சக்தி வாய்ந்த வெடிக்கிறத பார்க்கணும். 22ஆம் தேதி ஒரு பிரளயம் உருவாகுது. அதில் நாட்டோட எல்லை சைனா ஒரு பிரச்சனையை உருவாக்க போகிறான். அவனால் ஒரு குழப்பங்கள் ஏற்பட போகுது. திரும்ப பூமியோட இன்னர் பாகம் இன்னொரு ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துது. சிலது அந்த இடத்துல கேப் வருது. அது நகரத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் ஏற்படுறதுனால ஒரு முஸ்லீம் நாடு அது யூரோப்பில் இருக்கக்கூடிய அட்டாச்சாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு பெரிய பூகம்பம் ஏற்படுவது. அது கடல்லையும் வரலாம், ஆனால் அது ஊரில் மிகப்பெரிய பூகம்பங்கள் ஏற்படுது. அது ஒரு பள்ளமான ஒரு இது ஆகுறத நம்ம பார்க்க போகிறோம். சென்னையில் அலைகள் அதிகமாக இருக்கு, ஆனால் ஒன்றே ஆகும். காஞ்சிபுரம் இல்லைன்னா திருச்சி, இந்த காஞ்சிபுரம் வளாகத்துல ஒரு ஆலயத்துல பெரிய பிரச்சனை ஏற்பட போகுது. அதையும் நம்ம பார்க்க போறோம். விவசாயிகள் ஒரு பிரச்சனை, அந்த தீர்வு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த போகுது. நெல்லை, திருநெல்வேலியில் நெல்லை மாவட்டத்துல அங்க ஒரு குழப்பங்கள் ஏற்பட்டு மக்கள் சில பிரச்சனைகளை ஏற்படுத்திக்கிறத நம்ம பார்க்க போறோம். இது வரைக்கும் பார்க்காத பணி சரிஞ்சிடுச்சு. அது இல்லாம அதுலயும் இன்னொன்னு ஒரு பெரிய பணி சரிய போகுது. அது சரி சொல்லதான் இந்த கடல் மட்டங்கள் உயர்தான் நம்ம பார்க்க போறோம். நாட்டுல மூத்த தலைவர் உடல் பிரச்சனை மூலியமா ஹாஸ்பிட்டல் போவார். ஒரு முக்கிய நடிகர் வண்டி இல்லைன்னா ஒரு உடம்பு சில பிரச்சனைகள் ஏற்படுறத பார்க்க ஒரு நடிகை தேவையில்லாத குழப்பமாயி அவங்கள சில பிரச்சனையை ஆக்கிடுவாங்க. அது மூலியமா சில குழப்பங்கள் வருத நம்ம பார்க்க போறோம். மும்பை இது வரைக்கும் இல்லாத மிகப்பெரிய ஷேர் மார்க்கெட் கீழே இறங்க போகுது. ஒரு பெரிய வீழ்ச்சி அந்த வீழ்ச்சி மூலயமா அப்புறமா எழும்போம். ஆனா மிகப்பெரிய வீழ்ச்சி இருக்கிறது, மக்கள் இந்த ஷேர்ஸ்ல கவனமா இருக்கிறது நல்லது. தங்க விலை அப்படியே குறைஞ்சினே இருக்க மாதிரி இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா சடனா ஏறும். ஆனா மார்க்கெட் கொஞ்சம் வீக்கு தான், குறையதான் செய்யும். ஆனா எதிர்பார்க்காத ஒரு பெரிய ஏற்றம் இருக்கிறத பார்க்க போறோம்.
திரும்ப 4ஆம் தேதியிலேருந்து வெள்ளி தங்கங்கள் கொஞ்சம் ஏறுறதை பார்க்க போகிறோம். 2 விமானங்கள் தரையிறங்குறத கஷ்டப்பட்டு வேற ஊருக்கு போய் இறக்குவாங்க. அந்த மாதிரி நிலைமை ஏற்படும். பௌதியல் வழியில் உடலோட மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்னு நாசா சொல்ல போகுது. சில மாற்றங்கள் உடல்ல, சில இரத்த நாளங்கள், ரத்தத்தோட விஷயங்கள், சில பிரச்சனைகள் மாறப்போகுது. அதை பார்க்க போறோம். ஒரு ஜீன், முக்கிய உயிரினம், அதாவது முக்கிய ஒரு ஜீன் இல்லைன்னா உயிரினம் ஒன்று உருவாகிறதையும் பார்க்க போறோம். உலக பணக்கார வழியில ஒரு பெரியாள் திரும்பி அவர் ஒரு பிரச்சனையில மாட்ட போறார். திரும்பி ஒரு குழப்பத்தை ஏற்படக்கூடியதை பார்க்க போறோம். வெள்ளைய நாடுகள் இதுவரைக்கும் இல்லாத யூரோப் அல்லது லண்டன் இதுவரைக்கும் இல்லாத குளிரை பார்ப்பாங்க. அமெரிக்காலையும் சரி, கனடாலையும் சரி, மிகப்பெரிய குழு மக்கள் அங்கே வாழற மக்கள் சாராங்க. அது மாதிரியா நம்ம இந்தியன்ஸ் எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து அதுக்கான மெடிசன்ஸ், அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் பண்ணிக்காங்க. முன்கூட்டியே சில வலைத்தளங்கள் சரியில்லாமல் இருக்குது. ஸோ சில அந்த பனியோட மாற்றங்கள் சரியில்லை. ஒரு ஆசிட் போல் ஆகப்போகுது. அதனால் அந்த மாசு படிஞ்ச ஒரு சில வழிகள் வர்றதுனால சில நோய்கள் வரும். அதாவது முன்கூட்டியே இரும்பலுக்கு தேவையானது, இல்லைன்னா காப் சம்மந்தப்பட்ட தேவையானது, ரெண்டாவது உடலுக்கு தேவையானது, வயிறு சம்மந்தப்பட்டது தேவையானது, சில மீட் ஐட்டங்கள், அதாவது நான்வெஜ்ஜில் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய மீட் ஐட்டங்கள்லாம் குறைச்சிக்கிறது நல்லது. ஒயிட் கண்ட்ரியில் ஒரு முக்கியமான இடத்துல நடு ரோட்டில் ஒரு வெடிக்க போகுது. அதனால சில பிரச்சனைகள் ஏற்படுறதையும் பார்க்க போறோம். இன்னும் நிறைய இருக்கு. அடுத்த வாரம் திங்கட்கிழமை அன்னைக்கு உலகத்தை பற்றியும் நம்ம ராசிகளை பற்றியும் சொல்ல போறோம். சார், நீங்க கடந்த பல பதிவுகளில் ட்ரம்பால பிரச்சனை வரும், ட்ரம்புக்கு பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இப்ப இன்றைக்கு கூட ட்ரம்ப் இந்தியா அமெரிக்க பொருள்களின் மீது வரி விதித்தால் அமெரிக்கா இந்திய பொருள்களின் மீது வரி விதிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதனால இந்தியாவுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா, பிரச்சனை வருமா, என்ன அப்படிங்கறத சொல்லுங்க. கண்டிப்பா. இப்ப நோக்கமே இந்தியா மேலதான் இவங்க இருக்காங்க. ஸோ ஏன்னா நம்ம வர்த்தகம் பெருகி போச்சு. நம்ம வர்த்தகத்துல ரொம்ப நல்ல ஃபர்ஸ்ட்ல வரும். அதனால இவங்க எண்ணங்கள் அந்த மாதிரியா இருக்கு. அது இல்லாம ரெண்டாவது என்ன செய்யறாங்கன்னா, இவர் ஏறினது இந்த 3 மாசத்துக்கு பெரிய ப்ராப்ளங்கள் ஏற்பட்டு அடங்கும். அதனால மக்கள் வேலையில, வழிகள் எல்லாத்துலயும் கவனமா இருக்குது ரொம்ப நல்லது அப்படின்றத சொல்றார். இருந்தாலும் பயம் வேணாம், நம்ம இந்தியா எல்லாத்தையும் ஃபேஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கு. சார், இந்த ரஷ்யாவுக்கு பெரிய பலத்த அடி ஏற்படும் அப்படின்னு சொன்னீங்க. கடந்த சில நாட்களாக ரஷ்யாவினுடைய போர் வீரர்களும் வடகொரியா போர் வீரர்களும் உக்ரைனால தாக்கப்பட்டு இறந்துட்டு இருக்காங்க. அங்க ராணுவ தளபதி கூட இறந்துட்டாங்க. இப்படி ஏறக்குறைய நீங்க சொன்ன மாதிரி பின்னடைவிலேயே போயிட்டு இருக்கு. இந்த போர் என்ன நிலைமைக்கு ஆகும்? இன்னும் பெரிய அளவில் அடிக்க போறாங்க. அந்த மாஸ்கோ இல்லைன்னா அந்த கடலோர பகுதியில் பெருசாக அடிச்சிடுவாங்க. அப்போல்லாம் தான் கொஞ்சம் அடக்கக்கூடிய நிலைமை இருக்கு. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் சார். நன்றி, வணக்கம். வணக்கம். வணக்கம் ரோஜா டிவி நேயர்களும் கொரோனா கொரியர்களும் இன்னும் நிறைய இருக்காக சொல்வார். வணக்கம். ரோஜா தமிழ் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை உடனுக்குடன் அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.